அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல இந்த கண்மணி கையெழுத்த போட்டு குடுக்குது. அதே மாரி தான் இப்ப அன்புவும் கையெழுத்து போட்டு குடுத்துர்றாரு. வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கையெழுத்து போடுறதுனாலலாம் இவங்க பிரிஞ்சிருவாங்களா என்ன? கோர்ட்டுக்கும் போறாங்க. இங்க வீட்ல அடிச்சுக்கிறாங்க. போச்சா, போச்சா மாப்பிள்ளையும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டாரே! இப்ப என்னடி பண்றது? பாத்தில என்னமோ நல்ல மாப்பிள அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன? நான் வேணான்னு முடிவெடுத்தானே கையெழுத்து போட்டு குடுத்துருக்காரு. அடி பாவி! என்னடி நீ இப்படி பேசுற? அந்த தம்பி தான் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாரேடி! நீ தான் வேணுக்குன்னே கையெழுத்த போட்டு குடுத்துட்டு, நீ வேணவே வேணாம் அப்படின்னு ஆடுன ஒத்த கால்ல நின்னு, அவரும் சரி இனி இதுக்கு மேல இவ சரிப்பட்டு வரமாட்டான்ட்டு கையெழுத்து போட்டு குடுத்தாரு. அந்த தம்பியாவா நீ வேணான்னு சொன்னுச்சு? எத்தன வாட்டி உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. பாவம்டி! அவர போய்லாம் நீ குறை சொன்னேன்னு வச்சுக்கயேன், வேணாம் கண்மணி அப்படிங்கிறாங்க. அம்மா விடு. அவரும் சைன் போட்டாரு, நானும் சைன் போட்டேன். கோர்ட்டுக்கு போறோம். டைவர்ஸ வாங்குறோம், முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இனிமே அவருக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல. போதுமா? அக்கா அப்பல்லாம் முடியாது. என்ன முடியாது? உடனேலாம் நீங்க 2 பக்கட்டும் சம்மதம் சொன்னாலும், ஒரு 6 மாசமாவது இழுத்தடிப்பாங்க. கோர்ட்ட பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்ல. எனக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல. அப்புறம் என்ன? அ இப்போதைக்கு அவசர முடிவுன்னு அவங்களுக்கு தெரியும். "ஏய் வாய மூட்றி, வாய கழுவு, அதெல்லாம் சொல்லாத" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்பு வந்து வாசல்ல நிக்கிறாங்க. "அத்த, அத்த" வேக வேகமா கண்மணி வருது. "எங்கேம்மா போற? நில்லும்மா" அப்படின்னு நிப்பாட்டிப்புட்டு, ஆத்தாவ நிப்பாட்டிட்டு வெளில வந்து, "இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க?" "நான் அத்தேன்னு தான் கூப்பிட்டேன். உங்க பேரு அத்தையா என்ன?" எங்க அம்மாவ தானே கூப்பிடுறீங்க?" "உங்க அம்மாவ நான் அத்தைன்னு கூப்பிட்டா, உங்களுக்கு எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? என்ன உறவு? அவங்க பொண்ண நான் கட்டியிருக்கேனா என்ன? இங்க பாருங்க, இப்படி வாய் ஜாலம் பேசுறேன்லாம் நெனைக்க வேணாம். நீங்க எங்க அம்மாவ தான் அத்தைன்னு கூப்பிடுறீங்க. அத்தைங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே அத்தை, நொத்தைலாம் வந்து நிக்காதீங்க. இங்க பாருங்க, கண்மணி உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னா போயிட்டு போகுது. நான் எங்க அத்தை? என்னைக்கு இருந்தாலும் எனக்கு அத்தை தான். அத்தை, அத்தை வாங்க அத்தை, உங்க தம்பி வந்திருக்கேன். ஐய்யய்யோ! மாப்பிள வந்திருக்காரே! இவ பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு உள்ளுக்க இருந்து வெளியில வருது. மாப்பிள அப்படின்னு ஓடி வர, அத்தைன்னு வேணுக்குன்னே மாமியாவ அதாவது தொட்டு கட்டி ஒரு பாசத்துல கட்டி பிடிப்பாங்க இல்லையா? அந்த மாரி வர்றவரு என்ன பண்றாரு, கண்மணி பக்கத்துல நிக்கிறாங்க இல்லையா? வேணுக்குன்னே "அத்தை" அப்படின்னு பாசத்துல "உங்கள நான் கட்டி பிடிக்கிறேன் அத்தைன்னு" கண்மணிய கட்டி பிடிக்கிறாரு. ம். இவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு. அப்படியே நின்னுக்குறாங்க. அவங்களுக்கு காவேரியும். இறுக்கிய கட்டிப்பிடிச்சு, "அத்தை, அத்தை என்ன விட்டுட்டு போயிறாதீங்க அத்தை. கோர்ட்டுக்கு நான் போயிட்டு நான் நந்தினி கண்மணிய நான் வேணான்னு சொன்னாலும், நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும், நீங்க என்ன மட்டும் மறந்துறாதீங்க அத்தை" அப்படின்னு இறுக்கிய கட்டி புடிச்சு தடவு தடவுன்னு தடவுறாரு முதுக போட்டு. கண்மணி "ஐயோ! அம்மான்னு புழு நெளியுன நெளியுது. இங்க பாருங்க, விடுங்க. ஆ விடுங்க, கைய விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி விட, "என்ன அத்தை? ஐய்யய்யோ! கண்மணி நீயா? தெரியாம கட்டி பிடிச்சுட்டேன் கண்மணி. என்ன மன்னிச்சுக்க. வேணுக்குன்னே தெரிஞ்சே கட்டிப்புட்டு ரொம்ப பண்றீங்க நீங்க. உங்கள" அப்படிங்கல, "அத்தை பாருங்க உங்க பொண்ண அடிக்க வருது. போடா" அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ச்சே! இறுக்கி கட்டி புடிச்சுட்டானே! அம்மா முதுகெலும்பெல்லாம் வலிக்குதே! என்ன இந்த புடி புடிக்கிறான்? அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்க தன்னையே மறக்க, கண்மணிய பார்க்குறாரு அன்பு. "மவளே இருக்குடி உனக்கு. எப்படியும் 6 மாசம் டைம் வாங்குவேன். அப்போ உன்னை என் வீட்ல கூட்டியாந்து வச்சுக்கிட்டு உனக்கு இருக்கு. இந்த அன்போட அன்ப உனக்கு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் மாமா நீங்க தான் வேணும். மாமா உங்கள விட்டு நான் போமாட்டேன். அப்படின்னு உன்னை கெஞ்ச வைக்கிறேன்டி. கெஞ்ச வைக்கலன்னா நான் கண்மணி புருஷன் இல்லடி அப்படின்னு சவால் விடுறாரு. சரி அத்த நான் கிளம்புறேன். பாய் அப்படின்னு சொல்ல, போயிட்டு வாங்க தம்பி. எங்க அவருக்கு போய் போயிட்டு வான்னு சொல்றேன். வாம்மா நீ சும்மா இரு. தம்பி அப்படிங்கல, அத்தை நீங்க வாங்க. வேக வேகமா நம்ம ஆளு கைய பிடிச்சு இழுக்குறாங்க கண்மணி. ஆனாலும் தள்ளி விட்டு, என்னத்த? இங்க பாரு. இன்னைக்கு நீ நினைச்சு போற காரியம், நீ நினைச்ச மாரியே நடக்கணும். இந்த அத்தையோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. அப்படின்னு சொல்ல, நன்றி அத்தை, நன்றி. யார் என்ன நினைச்சாலும் சரி, 1000 கை தடுத்தாலும் சரி, ஆதவன் உதிப்பத யாராலும் தடுக்க முடியாது அத்தை அப்படின்ட்டு போறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கால்ல விழுந்து கையெடுத்து கும்பிட்டு, நெத்தியில விபூதி எடுத்து வைக்க பாக்குறாங்க. அப்படியே சாட்சாத் அந்த மகமாயே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாரி இருக்கு அத்த. "நீ இருங்க மாப்ள" அப்படின்னு வேகமா உள்ளுக்க ஓட தள்றி. என்ன பண்ணுது 2 கூத்தடிக்குதுன்னு கண்மணி நின்னு பாக்க, உள்ளுக்க இருந்து குங்குமத்த எடுத்தாந்து வச்சு விடுது. "உங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் உண்டு மாப்ள.
சரிங்க அத்த. இருங்க, இருங்க இந்தா வர்றேன் அப்படின்னு மறுபடியும் உள்ளுக்க ஓடுது. இப்ப என்ன நம்ம அத்தை எங்க போயிட்டுருக்காங்கன்னு அன்பு பாக்க, உள்ளுக்க இருந்து காசு எடுத்தாந்து, "இந்தாங்க இந்த காச ஒத்துருவேன்னு நெனைக்காதீங்க. இது ராசி காசு. பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. பாக்கெட்ல வச்சுக்கோங்க மாப்ள" அப்படின்னு குடுக்க, அப்படியே அம்மா உனக்கு நான் பொண்ணா? அவரு பொண்ணா? அ கோர்ட்ல எனக்கு நெனச்சது நடக்கும்னு நெனைக்காம, யாராருக்கோ ஆசீர்வாதம் பண்றியா? ஏன்டி அப்படிலாம் சொல்ற? நீ நெனச்சது நடக்கும்டி கவலைப்படாத. நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அத்தை ம், ம், அதெல்லாம் உங்களுக்கு தான் நான் வேண்டுவேன் அப்படின்னு காவேரி போறாங்க. இப்ப அன்பு கிளம்பிடுறாங்க. கண்மணியும் கிளம்பிடுறாங்க. எல்லாருமே கோர்ட்டுக்கு வாராங்க. கோர்ட்ல சும்மா சரவெடியா சும்மா சும்மா சம்சம்னு வாதாடுறாங்க. எங்க கட்சிக்காரரை அன்பு என்பவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டார். ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை முக்கியம். அந்த சுயமரியாதை இல்லாத அந்த வீட்ல எப்படிங்க வாழ முடியும்? இவர் ஒரு மனநிலையில இல்லாதவரு. என் பொண்ணு தினம் தினம் எங்க கட்சிக்காரர் ரொம்ப சித்திரவதைப்பட்டுட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல கண்மணி சொல்லி முடிச்சுடுறாங்க இந்த தரப்புல. அன்பு தரப்புல கேட்குறாங்க, "இல்லங்க, எப்படியோ இருந்துட்டு போட்டும். எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம்." அப்படிதான் நெனச்சேன். ஆனா, அவங்க என்கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு இப்ப தான் தெரியுது. அதனால அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அதே நடந்துக்கலாம். ஏன்னா, எனக்கு பொண்டாட்டி ஆசை தான் எனக்கு முக்கியம். பொண்டாட்டி ஆசைய நிறைவேத்துறவன் தான் ஒரு உண்மையான புருஷனுக்கு அடையாளம். அப்படின்னோனே எல்லாரும், அய்யய்யோ! அடடடடா! எப்பா தம்பி இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க. உங்கள போய் அந்த பிள்ளை எப்படி வேணான்னுச்சு? அத என்கிட்ட ஏங்க கேட்குறீங்க? அவங்கட்ட கேளுங்க, அவங்கட்ட கேளுங்க அப்படின்னு அன்பு சொல்ல, எல்லாரும் மேடம், மேடம் ஏன் மேடம் அவர வேணாங்கிறீங்க? இங்க பாருங்க எனக்கு இவரு வேணான்னா வேணாம். சும்மா ஏதாவது எல்லாரும் பேசாதீங்க. அங்கங்க அவங்கவங்க இருந்து பார்த்தா தான் அவங்களோட நெலைமை தெரியும். யார் யார் என்ன பண்றாங்கன்னு. சும்மா அடுத்தவங்க ஈஸியா பேசிட்டு போயிருவீங்க. என்ன நெனச்சுட்டீங்க? எனக்கு இவரு வேணாம், வேணாம், வேணாம் அப்படிங்கிறாங்க. உறுதியா வேணான்னு சொல்றியாம்மா? ஆமா அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொன்ன கையோட, சரிங்க தீர்ப்பு சொல்றோம். அப்பாடா! தீர்ப்பு டைவர்ஸ் கிடைச்சிரும். ஒரே நாள்ல எங்கடி தீர்ப்பு குடுப்பாங்க? உலகத்திலே எங்க ஒரு பெரிய 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 கோர்ட்ல கூட பார்த்தீங்கன்னாலும், ஒரே நாள்ல தீர்ப்பு குடுக்க மாட்டாய்ங்க. அதே மாரி தான் இவங்களும் 6 மாசம் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றோம்னு சொல்லங்காட்டியும், 6 மாசம் சொல்ற போறாங்களேன்னு சொல்லிக்கிட்டுக்கே மயக்கம் வருது. வாமிட் எடுக்குது நம்ம ஆளு. அப்படியே இறங்கி வந்து ஓடி வந்து கூண்டோட தாங்கி பிடிக்கிறாருங்க நம்ம ஆளு அன்பு. எல்லாரும் வாவ்! ஐயோ! சூப்பர்ன்னு வாய பொளந்து பார்க்குறாங்க. என்னாச்சு கண்மணி, கண்மணி அப்படிங்கிறாங்க. குபுக்கு குபுக்குன்னு வாந்தி எடுக்க கையாலே வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே சாய்க்க அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து பிடிச்சுக்கிது. கொண்டோய் கொட்டிட்டு, கைய தொடச்சுட்டு, கழுவிட்டு, தண்ணி கொண்டு வந்து அப்படியே துடைக்கிறாரு, வைக்கிறாரு. கோட்டே அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சலசலப்பாகுது. அதுக்கப்புறம் "என்னம்மா? என்ன பிரச்சனை? இருங்க இந்த பிள்ளைக்கு என்னன்னு பாருங்க" அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க ஒரு டாக்டர்லாம் வந்திருக்காங்க. கைய பிடிச்சு பார்த்தா, இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, தூக்கி வாரி போடுது எல்லாத்துக்கும். என்னது கண்மணி கர்ப்பமா? கண்மணி கர்ப்பமாயிட்டா! கண்மணி கர்ப்பமா இருக்கா! அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இங்க காவேரிக்கு. உடனே ஃபோன பண்ணுதுங்க சிவகாமிக்கு. மாசமா இருக்கான்ட்டு ஆடி போறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம். என்னது கண்மணி கர்ப்பமா இருக்காளா? எப்படி? எப்படி? பாட்டி அப்படின்னு வெண்ணிலா தலைய பிடிச்சுக்கிது. கவலைப்படாதடி! அவ ஆயிருக்க மாட்டா. பொய் சொல்றா. அப்படியே ஆனாலும் அந்த கருவ வளர விட்டுருவோமா என்ன? அப்படின்னு பாட்டி தைரியமா பேச, இந்த பக்கம் தீர்ப்ப நாங்க ஒத்தி வைக்கிறோங்க. கர்ப்பமாயிருச்சு. இப்படி இருக்கையில எப்படி? அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும், "ஏய் கண்மணி! நீ உண்டாயிருக்கடி. எப்புட்ரி? டைவர்ஸ்லாம் வேணாண்டி." "அம்மா அதெல்லாம் முடியாதுங்களே." "ஏய் வாய மூட்ரி." ஐயா மன்னிக்கணும் அம்மா மன்னிக்கணும்னு எல்லார் முன்னாடியும் எல்லாத்துட்டயும் காவேரி என்ன பண்றாங்க, நீதிபதிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. "எங்க பிள்ளைகளுக்கு இப்போதைக்குலாம் வேணாம். ஒரு வருஷம் வாய்தாவ தள்ளி போடுங்க. என் பிள்ள உண்டாயிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாஞ்சு கூட்டிட்டு வர, "கண்மணி, கண்மணி இரு இரு." அப்படின்னு ஓடி போயிட்டு இளநீ வாங்கிட்டு வராரு. என்னென்ன வேணுமான்னு கேட்க பார்த்து பார்த்து பண்றாரு. எல்லாரும் அன்புவ பாராட்டுறாங்க. ஆனா கண்மணி மட்டும் மொறச்சு மொறச்சு பார்க்குறாங்க. "ஏன்டி மொறைக்கிற? வா" அப்படின்னு சொல்லி இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. "தள்ளி போங்க. நீங்க யாரு என்ன பிடிக்கிறதுக்கு? ஒரு வருஷம் சேர்ந்து வாழணும் கோர்ட் உத்தரவு குடுத்துருக்கு தெரியும்ல? அது குடுத்தா நான் வாழ்ந்துருவேனா? ஏய் வாழ்ந்ததுக்கு அடையாளம் தான். நான் உன் வயித்துல நான் குடுத்துருக்கேனே! நம்ம பாப்பா இருக்கே! எப்புட்றீ நீ வேணான்னு நீ சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம டக்குன்னு கட்டி புடிச்சு ஒரு உம்மா குடுக்குறாரு. ஆடி போறாங்க எல்லாரும். காவேரி கண்மணி அம்மா காவேரி ரொம்ப வெட்கப்படுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.